தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபிஉ மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக சுப்ஹானக ரப்பனா லா நுஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக வ லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு ஹத்தா தர்லா. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم، ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها، ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا ومن مات في هذا البلد يا رب العالمين. اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران. اللهم تقبل وزد حسناتهم وتجاوز عن سيئاتهم يا رب العالمين. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாத்மார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரது பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களில் இருந்து வஃபாத்தாகி விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே அவர்கள் எங்கள் மீது மஹப்பத்தோடு இருந்தது போல யா அல்லாஹ் அவர்கள் மீது நீ மஹப்பத்தை வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கபறுகளை வேதனைகள் அற்றதாக, கேள்வி கணக்கற்றதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய சுவன பூஞ்சோலையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வது போல எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் கருணையாளனே, யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக நாங்கள் கேட்கின்ற துஆக்களை ஏற்காமல் விட்டுவிடாதே ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக நல்ல காரியங்கள் செய்வதை விட்டு எங்களை விலக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மூதேவிகள் என்று முத்திரை குத்திவிடாதே ரப்பே. யா அல்லாஹ் உன்னுடைய உயர்ந்த அடியார்கள் என்கிற பட்டியலிலே எங்கள் அனைவரையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. எங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொண்ட நிலைமையிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ரப்பே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எல்லாம் உன்னை தவிர வேறு யாரும் நிறைவேற்றவே முடியாது ரப்பே. யா அல்லாஹ் கருணையாளனே, அல்லாஹ்வே நுண்ணறிவாளனே, யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்குவாயாக. கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. பசி பட்டினி பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பொருளாதாரத்தை விசாலமாக எங்களுக்கு வழங்குவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் நீ அபிவிருத்தி செய்வாயாக. உடல் நலத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் திடீரென்று வரக்கூடிய விபத்துகள், ஆபத்துகள், மாரடைப்பு அனைத்தையும் மட்டும் பாதுகாப்பாயாக. உயிர்கொல்லி நோய்களான கேன்சர், எய்ட்ஸ் போன்ற நோய்களிலே இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நீடித்த ஆயுளை நல்ல ஆரோக்கியத்தோடு கைகால் சுகத்தோடு யா அல்லாஹ் உன்னை நின்று வணங்கிய நிலையிலேயே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வாழும் காலமெல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும்
பிடித்த வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே, எங்களை படைத்தவனே இரட்சகா, யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய பிள்ளைகளை தண்டித்து விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தை எங்களுக்கு கண் குளிர்ச்சியானதாக, மன மகிழ்ச்சியானதாக, நிம்மதியானதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தை மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியை இணக்கத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் பெரியவர்களுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பட்ட படிப்புகளும் மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் போதிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை நீ தந்து அருள் புரிவாயாக. அவர்களுக்கு திருமண வயது அடைந்து விட்டால் யா அல்லாஹ் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற போது சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நிக்கா ஆகாமல் இருக்கிறார்களோ, குறிப்பாக குமர்கள் தேங்கி இருக்கிறார்களோ, ரப்பே அவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்திலே நல்ல ஜோடியை நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் நிக்கா முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்கள் பிரியப்படுகிற குழந்தையை அவர்களுக்கு பரிசளிப்பாயாக. புத்தி சுவாதீனமும் ரப்பே உடல் ஆரோக்கியமும் நிறைந்த குழந்தையை அவர்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் குழந்தை பெற்று வளர்த்தக்கூடிய நாங்கள் உன்னுடைய பொருத்தத்தின் பிரகாரம் அவர்களை வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பதை விட்டும் அவர்கள் மாறிவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள விதவைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்கள் மறுவாழ்வு சரியான முறையில் அமைவதற்குண்டான காரண காரியங்களை நீ தோதுவாக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கர்ப்பமாக இருக்கிறார்களோ அவர்கள் சுகப்பிரசவமாக வேதனைகள் இல்லாமல் நல்ல முறையில் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கை கால் சுகத்தை பரிபூர்ண ஆரோக்கியத்தை விரைவாக பரிபூர்ணமாக தந்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோமோ எங்கள் கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. அதற்காக எங்களுடைய பொருளாதாரத்தில் விஸ்தீர்ணத்தை தருவாயாக. எங்களுடைய சம்பளங்களிலே வருமானங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ் தேவையில்லாத செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போவதை விட்டும் வீணாமல் போவதை விட்டும் யா அல்லாஹ் உடைந்து போவதை விட்டும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வாங்குகிற எல்லா பொருட்களிலேயும் உன்னுடைய பொருத்தத்தோடு நாங்கள் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் அதனுடைய கண்ணியத்தை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. இத்தனை நாட்கள் எப்படி விடாமல் நோன்பு வைத்திருக்கிறோமோ ரப்பே, அதே போல இனி வரக்கூடிய நாட்களிலும் சிரமம் இல்லாமல் நாங்கள் மனலயிப்போடு இன்பமாக நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் இந்த ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. தராவீஹ் தொழுகைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஜமாஅத்தோடு தொழுகிற தொழுகைகளையும் துஆக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்கிற தான தர்மங்கள் ஜக்காத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த முதல் 10 முடிவதற்கு முன்னால் ரஹ்மத்தை முழுமையாக அடைந்தவர்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான 2வது மகஃபிரத்துடைய 10ஐ நாங்கள் முடிப்பதற்கு முன்பாக உன்னுடைய மகஃபிரத்தை முழுமையாக பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் 3வது 10இலே வைத்துக்கும் மினன்னார் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களுடைய பட்டியலிலே எங்களை நீ சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் 3வது 10இலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் 3வது 10இலே வரக்கூடிய சிறப்பான லைலத்துல் கத்ரை அடைந்தவர்களாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. லைலத்துல் கத்ர் அன்றைக்கு நாங்கள் முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை சூழ்நிலையை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் முடிவதற்கு முன்னால் இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொண்டவர்களிலே எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மாதத்தின் கண்ணியத்தை சிதைத்து நாளை மறுமையில் ரமலானை எதிர்த்து நின்று பேசுமே அப்படிப்பட்டவர்களிலே எங்களை ஆக்கிவிடாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் இப்பொழுது பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான முறையிலே மரணம் செய்து பாடங்களை புரிந்து பரீட்சை எழுதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் எங்களுடைய சமுதாய மக்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எந்தெந்த வழியிலெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ முன்னேற்றம் அடைய முடியுமோ அந்த வழிகளையெல்லாம் கண்டு யா அல்லாஹ் முன்னேற்றம் அடைந்த சமுதாயமாக எங்களுடைய சமுதாயத்தை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை அமல்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி தருவாயாக. அல்லாஹ்வே ஐவேளை தொழுகையாளிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை தா அல்லாஹ். அல்லாஹ்வே விடாமல் நாங்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கித்தா அல்லாஹ். சுன்னத்தான நஃபிலான நோன்புகளின் மீதும் ஆர்வம் கொள்ளக்கூடிய வகையிலே எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொடு அல்லாஹ். அல்லாஹ்வே நீயே ஈமானை கொடுத்தாய், அந்த ஈமானை நீயே புதுப்பித்து கொண்டே இருப்பாயாக. எங்களுடைய உள்ளத்திலே யா அல்லாஹ் ஈமானுடைய சுவை அறிந்து இபாதத்துகளுடைய சுவை அறிந்து செயல்படுபவர்களாக எங்களை ஆக்கு அல்லாஹ். அல்லாஹ்வே நேரான வழியை நீயே தந்தாய், ஸ்திரமாக இந்த நேரான வழியிலே நாங்கள் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் மற்ற மக்களுக்கும் எங்கள் மூலமாக ஹிதாயத்தை நீ வழங்குவாயாக. மற்ற மக்கள் நல்ல அமல்களின்பால் திரும்புவதற்கு எங்களையும் ஒரு காரணமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்வாயாக. மார்க்கத்திற்காக தீன் சேவை ஆற்றுவதற்கான தஅவத் வேலையிலே யா அல்லாஹ் எங்களை நீ பயன்படுத்தி கொள்வாயாக. அல்லாஹ்வே நாங்களே வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கினாலும் இந்த மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இந்த மார்க்க பணியிலே தொய்வடைந்தாலும் எங்களை தொய்வடைய விடாமல் யா அல்லாஹ் மார்க்க சேவையே எங்களிடமிருந்து வாங்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டால் உனக்கு எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள் ரப்பே, ஆனால் உன்னை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை ரப்பே. யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்து விடுவாயாக. இந்த நாங்கள் வாழும் காலத்தில் தனிமனித ஒழுக்கமுள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் குடும்பத்தாரோடு மனமகிழ்ச்சியாக ஒழுக்கமானவர்களாக பெயரெடுக்கக்கூடிய வகையிலே வாழக்கூடிய குடும்பமாக எங்கள் குடும்பத்தை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை வழங்குவாயாக. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக. உலகெங்கிலும் அடிபடக்கூடிய முஸ்லீம்கள் துன்பப்படக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீயே நிவாரணம் அளிப்பாயாக. அல்லாஹ் கஸா சிரியா போன்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய வறுமையை பட்டினியை நீ போக்கி அருள் புரிவாயாக. சோமாலியா நாட்டில் இருப்பது போன்ற வறுமையை உலகத்தில் எங்கும் இல்லாமல் ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் அடுத்த வேளை உணவுக்காக கெஞ்சக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் நீ நினைத்தால் எங்களுக்கும் அந்த சூழ்நிலையை கொடுக்க முடியும் ரப்பே. ஆனால் எங்களை நன்றாக நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், பரிபாலித்து கொண்டிருக்கிறாய் ரப்பே. அதற்கு நன்றியுள்ள அடியார்களாக நாங்கள் வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்திய நாட்டில் முஸ்லிம்களுடைய நிலைமையை சீராக்கி தருவாயாக. சிறுபான்மையின மக்கள் எவ்விதமான அச்சமும் இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலைகளை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அதற்காக வரக்கூடிய தேர்தலில் எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மக்களை பிரிவினைவாதத்தோடு அணுகுகிற ஆட்சியாளர்களை விட்டும் இந்த மக்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும், அதற்கேற்றாற்போல் ஆட்சியை நீ இங்கே ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நீயே ஆட்சியை வழங்குபவன், நீயே ஆட்சியை பிடுங்குபவன். யா அல்லாஹ் நீ நாடியவர்களை அமர வைக்கிறாய். யா அல்லாஹ் எதிரிகளிடமிருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. எதிரிகளிடம் எங்களை பிடித்து கொடுத்து விடாமல் ஆட்சியை நல்ல ஆட்சியாளர்களிடத்தில் வழங்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே விசாரணை கைதிகளாக எந்த குற்றமும் செய்யாமல் அப்பாவிகளாக சிறையில் இருக்கக்கூடிய மக்கள் மீண்டு வந்து குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சுதந்திர காற்றை அவர்களும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேற்றத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நல்ல குணங்களால் எங்களை அலங்கரித்து விடுவாயாக. அல்லாஹ் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பாக்கியத்தை நீ தந்த அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. எல்லா நல்ல அமல்களையும் தேடி பிடித்து ஆர்வத்தோடு செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உனது ஹபீப் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்பராக்களை, நபிமார்கள், வெளிமார்கள், சஹாபாக்களுடைய மக்பராக்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பல தடவை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரவுதா ஷரீஃபிற்கு முன்னால் நின்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலாம் கூறி அந்த சலாமுக்கு அவர்கள் கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மற்றவர்களுடைய உரிமைகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. மற்றவர்களுடைய பார்வையில் எங்களை கண்ணியமானவர்களாக, உயர்ந்தவர்களாக,
சங்கை மிக்கவர்களாக சமாதான தூதுவர்களாக நீயாக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பார்வையில் எங்களை சிறியவர்களாக நீயாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் தத்துவம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இறுதியிலே வஃபாத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை முடிந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவிலும் கனவிலும் கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கபூர் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விசாலமான சோன பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாளை மஹ்ஷரில் எழுப்பப்படுகிற போது திடுக்கமற்றவர்களாக எங்களை நல்லவர்களுடைய கூட்டத்தில் எழுப்புவாயாக. அல்லாஹ்வே, நாளை அந்த பயங்கரமான மறுமை நாளிலே எந்த விதமான பயமும் இல்லாதவர்களாக அச்சமற்றவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையில் இருக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து பெருமானாரின் புனித கரங்களால் தண்ணீர் அருந்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. ரப்பே, உன்னை சந்திக்கக்கூடிய லிகா என்கிற பேரின்ப பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா வகையான ஷஃபாஅத்துகளுக்கும் தகுதியானவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வது போல நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சொர்க்கத்தில் என்னென்ன ஞாபகத்துகளை எல்லாம் சொல்லி இருக்கிறாயோ அவை அனைத்தையும் ரசிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், நரகத்திலிருந்து முழுமையான அவர்கள் வாழும் காலத்திலே பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை முழுமையான முறையில் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழுகின்ற காலத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் அனுபவிக்காத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், கடனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பஞ்சத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வறுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. திடீரென்று வரக்கூடிய உடல்நலக் குறைவை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துகள் ஆபத்துகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மன வலிமையை உடல் வலிமையை சிதைத்து விடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், திடீர் விபத்துகள் ஆபத்துகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நீ நினைத்தால் ஒரே ஒரு நரம்பை பிடித்து இழுத்தால் எங்களுடைய வாழ்க்கையே முடங்கிவிடும். யா அல்லாஹ், அவ்வளவு பாவங்கள் செய்தவர்களாக நாங்கள் உன் முன்னால் அமர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாமல் எங்களுக்கு தண்டனை அளித்து விடாமல் பாதுகாப்பாயாக. நாங்கள் திருந்தி வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாமல் திருந்தி வாழ்வதற்குரிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. நேர்வழி பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்களே நேர்வழியை விட்டு நகர்ந்தாலும் எங்களை நேரான வழியின் பால் செலுத்துவாயாக. யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் நீ அருள் செய்தாயோ அப்படிப்பட்ட புனிதர்களுடைய பாதையிலே நாங்கள் நடைபோடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே அன்பான இணக்கமான சூழ்நிலையை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள மனக்கசப்புகளை நீக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை நீக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள சலசலப்புகளை நீக்குவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பிரச்சனைகளின் காரணமாக எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது. ரப்பே, யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களுக்கு மன நிம்மதியை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களுடைய உள்ளத்திலே மன நிம்மதியை நீக்கி விடாமல் எங்கள் உள்ளத்தை சாந்தமான உள்ளமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குணங்களை நல்ல குணங்களாக அலங்கரிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற காரியங்களை அழகானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சொல் செயல் சிந்தனை கண்ணோட்டம் எல்லாவற்றிலும் உன்னுடைய பொருத்தத்தை நாடி செய்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமான பொருட்கள் கலந்து விடுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வீண் செலவுகள் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஆஸ்பத்திரி செலவு செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உயர் ரகமான பொருட்கள் உடைந்து வீணாகி போவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பழுதாகி செலவு வைப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்களிலே பறக்கச் செய்வாயாக. நாங்கள் வாங்குகின்ற சம்பளங்களிலே கூலியிலே பறக்கச் செய்வாயாக.
யா அல்லாஹ் தேவையில்லாத செலவுகளை விட்டும் ஆபத்தை விட்டும் நீங்கியவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் அடுத்தவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய மோசமான சூழ்நிலை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அடுத்தவர்களிடத்திலே கடனுக்காக சென்று நிற்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் தன்னிறைவான வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, ஜீவாதாரத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் சொந்த வீட்டை நசீவாக்குவாயாக. நாங்கள் பயணிப்பதற்கு சுலகுவான எங்களுக்கு வாகனங்களை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் என்னென்னவெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் அனுபவித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் உலக படிப்புகளும் நிறைவாக கற்றுத்தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய மனைவியை, எங்களுடைய பெற்றோர்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள குமர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்து இளைஞர்கள் வடிகட்டு போவதை விட்டும் பாதுகாப்பாயாக. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுவதை விட்டும், யா அல்லாஹ் போதைகளுக்கு அவர்கள் அடிமையாகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே யாருக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. உடல் உறுப்புகள் குறைபாடற்ற குழந்தையை அவர்களுக்கு பரிசளிப்பாயாக. புத்தி சுவாதீனம் நிறைந்த அறிவுள்ள குழந்தையை அவர்களுக்கு பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ காலங்களாக குழந்தை இல்லாமல் சிரமப்படக்கூடிய ஜோடிகளுக்கு, தம்பதிகளுக்கு யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ் சொல்லனா துயரங்களை, துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஜோடிகளுக்கு மன நிம்மதியை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள தம்பதிகளுக்கு மத்தியிலே இணக்கமான அன்பான சூழ்நிலையை தருவாயாக. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே இரக்க குணத்தோடும் உபதேச சிந்தனையோடும் வாழக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் சமூகத்திலே ஒற்றுமையை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மஹல்லாக்களிலே நல்லிணக்கத்தை தருவாயாக. மற்ற மதத்தை சார்ந்தவர்களிடத்திலே நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமதானிலே பரிபூர்ணமாக நோன்பு வைப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வைக்கின்ற நோன்புகளிலே குறை இருந்தால் பொறுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மீதமுள்ள நாட்களிலேயும் நாங்கள் பரிபூர்ணமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. நீ எப்படி எதிர்பார்க்கிறாயோ அப்படி இபாதத்துகள் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகம் திருக்குர்ஆனை ஓதக்கூடிய தௌஃபீக்கை நீ தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமதான் மாதத்தில் உன்னை அதிகமாக தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே உன்னிடத்தில் தனிமையில் துஆக்கள் கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை உன்னிடத்தில் மட்டுமே நாங்கள் கேட்டு பெறக்கூடியவர்களாக எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நீ கேட்பதை விரும்புகிறவன் அல்லாஹ். யா அல்லாஹ் இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம் அல்லாஹ். நாங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ தருவாயாக. எங்களுக்கு பாவ மன்னிப்பை தருவாயாக. யா அல்லாஹ் பாவங்களிலே சிக்குண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வழி தெரியாமல் முழிக்கிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களால் எங்களை பிடித்து விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்கிற பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய தௌஃபீக்கை தா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக மற்றவர்களுக்கு முன்னால் எங்களை அவமானப்படுத்தி விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் பாவம் செய்கிறோம். யா அல்லாஹ் அதிலிருந்து வெளிவர துடிக்கிறோம். யா அல்லாஹ் அதிலிருந்து வெளிவர ஆசைப்படுகிறோம். யா அல்லாஹ் அந்த பாவ சனியன்களிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையை தேடுகிறோம். ஆனால் சைத்தானுடைய வலையில வீழ்ந்து விட்டோம் அல்லாஹ். யா அல்லாஹ் நீ நாடினாலே தவிர எங்களுக்கு அதில் பாதை கிடைக்காது அல்லாஹ். யா அல்லாஹ் பாவங்களிலிருந்து வெளியேற ஆசைப்படுகிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய தௌஃபீக்கை தா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பாவங்களின் காரணமாக எங்களை சோதித்து விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பாவங்களின் காரணமாக எங்கள் உடல்நலத்திலே சோதனை தந்து விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய குடும்பத்தாரை தண்டித்து விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பாவம் செய்யும் விஷயத்திலே எங்களை சோம்பேறிகளாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் பாவத்திற்காக செலவு செய்வதிலே கஞ்சத்தனமுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த பாவச் சனியன்களிலிருந்து வெளிவந்து தூய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடலை பரிசுத்தப்படுத்துவாயாக. நீ எப்படி எங்களுக்கு உடலை தந்திருக்கிறாயோ அது போலவே உன்னிடத்திலே அமானிதமாக திரும்ப ஒப்படைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய சமுதாயத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படும் வண்ணம் நடக்காமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் கண்ணியமாக கௌரவமாக வாழச் செய்வாயாக. எங்களுடைய பார்வையிலே எங்களை சிறியவர்களாக ஆக்குவாயாக. மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாக ஆக்குவாயாக. சமூகத்தின் உயர்ந்த அந்தஸ்துகளில் பொறுப்புகளிலே இருந்து நாங்கள் சமுதாய சேவைகள் செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இல்லை என்றால் உனக்கு சேவை செய்வதற்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அல்லா. யா அல்லாஹ் எங்களை விட சிறந்த அடியார்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் அல்லா. அதனால் காரணமாக யா அல்லாஹ் எங்களை நீ ஒதுக்கி விடாமல் இந்த சமுதாய சேவைக்காக எங்களை கபூல் செய்வாயாக. நாங்கள் செய்கின்ற சமுதாய சேவைகளிலே குறைகள் இருந்தால் பொறுத்து கொள்வாயாக. நிறைவான சேவையை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்காமலேயே இந்த ஈமானிய பிச்சை போட்டாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதற்கு நன்றி உள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே பல முறை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டிலேயே குடும்பத்தோடு நாங்கள் ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் புனித மதீனாவிலே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித தர்பாரிலே நின்று மரியாதையோடு அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸிற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நபிமார்களுடைய கபர்களை சியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இமாம்களுடைய கபர்களை சியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை சென்று ரசித்து உன்னை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அமல்களில் குறைபாடுகள் இருந்தால் நீ பொறுத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி கொண்டவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. புனிதமான ரமலானுடைய கண்ணியத்தை பாதுகாத்து நிலைநாட்டக்கூடிய அடியார்களிலே எங்களை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானை பாடுபடுத்திய கூட்டத்திலே இருந்து எங்களை வெளியேற்றி விடுவாயாக. இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே அமல் செய்கின்ற போது இடையூறுகள் ஏற்படாமல் எங்களை பாதுகாப்பாயாக. முழுமையான உடல் சுகத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. செய்கின்ற அமல்களிலே இன்பத்தை எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் தொழுகின்ற போது உன்னை பார்க்கக்கூடிய அறியக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அமல்களின் மீது பேரார்வத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் மார்க்க கல்வி தேட்டத்தை எங்களுக்கு அதிகமாக்குவாயாக. வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய நசீபை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் நற்குணங்களால் எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. நல்ல உடல் ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. அந்த நீடித்த ஆயுளில் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வகையில் நாங்கள் செயல்படக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் சிறைவாசிகளாக கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீ நிரந்தரமான ஒரு தீர்வை தருவாயாக. இந்த சமுதாயத்திற்காக சிறை சென்றவர்களை, விவரம் அறியாமல் சிறைபிடிக்கப்பட்டவர்களை வெளிவந்து அவர்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் வாழ்வது மிக சிரமமான ஒன்றாக மாறிக்கொண்டு இருக்கிறது அல்லாஹ். யா அல்லாஹ் சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தப்படுகிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பாதுகாப்பான வாழ்க்கையை தருவாயாக. குறிப்பாக எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய எல்லா இடர்களிலே இருந்தும் எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களுக்கும் நீ நேர்வழி தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் வரம்பு மீறியவர்களாக இருந்தால் அவர்களுடைய முடிவை உன்னுடைய பொறுப்பிலேயே எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை உன் பொறுப்பில் எடுத்துக்கொள்வாயாக. ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய வாழ்க்கையை எங்களிடத்திலே ஒப்படைத்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் யாரிடத்திலும் சென்று எங்களுக்கு பொறுப்புதாரிகளை நியமித்துக் கொள்ள முடியாது ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்புதாரியாக நீயே இருப்பாயாக. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் யா அல்லாஹ் உன்னுடைய முடிவை கொண்டே செயல்படுபவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வீடு, கடை, நாங்கள் நடக்கின்ற பாதை, இருக்கின்ற இடம், அமர்கின்ற இடம் எல்லாவற்றிலேயும் எல்லா தரப்பிலேயும் பாதுகாப்பை நீ நல்குவாயாக. யா அல்லாஹ் அமைதியை நல்குவாயாக. எங்களுடைய மேற்புறத்திலும் எங்களுடைய கீழ்ப்புறத்திலும் எங்களுடைய வலது இடதுபுறங்களிலும் எல்லா இடத்திலேயும் யா அல்லாஹ் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மலக்குமார்களை நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் பிரகாரம் வாழ்ந்து வஃபாத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை முடிந்த நிலையிலே வஃபாத்தாகக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கபர் வாழ்க்கையை சுவனப்பூஞ்சொலையாக ஆக்குவாயாக.
யா அல்லாஹ் எங்களுடைய கபர் வாழ்க்கையை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் தனிமையின் வீடாக, வெறுமையின் வீடாக, யா அல்லாஹ் சாபத்திற்குரிய வீடாக ஆக்கி விடாமல் எங்களுடைய கபர் வாழ்க்கையை, கபர் வீட்டை சுவன பூஞ்சோலையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் மௌத்தானவர்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் துஆ கேட்பது போல, யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிவிட்டாலும் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் தீனை பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மஹ்ஷருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக. அன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறும் தகுதி உள்ளவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. அவர்களுடைய புனித கரங்களால் ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் மறுமையிலே எங்களை கண்ணியப்படுத்தி விடுவாயாக. கேள்வி கணக்கில்லாமல் எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக. உன்னை பார்க்கக்கூடிய லிகா என்கிற பேரின்ப பாக்கியத்தை எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்திலே, உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருக்கக்கூடிய இடத்திலே எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இடத்தை நீ நல்குவாயாக. யா அல்லாஹ் அச்சமற்றவர்களாக, நிம்மதியானவர்களாக சொர்க்கத்திலே செல்லக்கூடிய பெரும் கூட்டத்திலே யா அல்லாஹ் எங்களை நீ சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் தனிமையில் கேட்குறோம் ரப்பே. யா அல்லாஹ் துவா கபூல் செய்யப்படுகின்ற நேரத்தில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் உனக்கு பிடித்த நேரத்தில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் யாரும் இல்லாத இடத்துல கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் குற்றங்களை எல்லாம் ஒற்றுக்கொண்டவர்களாக உன்னிடத்தில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் குற்றவாளிகளாக சரணடைந்தவர்களாக உன்னிடத்தில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் இந்த துஆவை நீ கபூல் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை நீ கபூல் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ கேட்க சொன்னார்களோ, சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவு பேருக்கும் அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நீ ஏற்று அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் சிரமத்தில் இருந்து கொண்டு அந்த சிரமம் நீங்குவதற்காக உன்னிடத்திலே கையேந்துகிறார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடல் சுகத்தை நீ தருவாயாக. யாரெல்லாம் கடன்பட்டவர்களாக உன்னிடத்தில் நிற்கிறோமோ எங்களுடைய கடன்களை எல்லாம் நீக்குவாயாக. இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் மனதிலே வைத்து கொண்டு யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டு யா அல்லாஹ் இது நிறைவேறுமா என்று நிராசையானவர்களாக நாங்கள் நினைக்கிறோமோ அந்த ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நீ பரிபூர்ணமாக ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனித சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனித ரமலானின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனித தஹஜ்ஜுத் இஃப்தார் நேரங்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த ரஹமத்துடைய பத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான ஆமீன் சொல்லக்கூடிய சீதவிகளின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் இதற்கு ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த துஆவை கேட்கிறார்களோ அனைவருடைய ஹாஜத்துகளையும் நீ ஏற்றருள் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.